தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். பாராளுமன்றத்தில் ஆராசா திமுகவுடைய எம்பி ஆராசா பட்டையை கிளப்பின ஒரு சம்பவம் இன்றைக்கு படுபயங்கரமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி என்ன பட்டையை கிளப்பினார் அவர்? வழக்கமாக ஆராசா பேச ஆரம்பித்தாலே ஒரு பெரிய பரபரப்பும், பாராளுமன்றத்தில் மட்டும் இல்லை, வெளியிடத்துலையோ அல்லது அவருடைய ட்விட்டர் பதிவுகளால் கூட பெரிய சலசலப்பும் சர்ச்சைகளும் கடுமையான வார்த்தை விளையாட்டுகளும் அவர்கிட்ட நிறைய எதிர்பார்க்கலாம். வெட்டு ஒன்று துண்டுறது அதிரடி தான். என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை நேரடியாக வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்கிறவர் தான் ஆராசா. அதைத்தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய வெடியை கொளுத்தி போட்டு ஆதாரங்களோடு ஆவணங்களோடு பல விஷயங்களை சொல்ல போக இந்த பாஜக அரசாங்கம் அவருடைய பேச்சை கேட்டு அவர் கொண்டு வந்த அந்த ஒரு தீர்மான சட்ட திருத்த விஷயங்களுக்குள்ளாக பரபரப்பை ஏற்படுத்தி அவசரமாக அதை முடிச்சு ஓடி போன பெரிய பரபரப்பு பார்லிமெண்ட்ல நடந்திருக்கு. என்ன பேசினாரு, எதை குறித்து பேசினாரு, ஏன் பாஜக ஆராசாவுடைய பேச்சை முடித்த உடனே பரபரப்பா அவையை முடிச்சுட்டு ஓடி போனாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். பார்லிமெண்ட்ல ஆராசா அவர்கள் பேசின அந்த பேச்சு, ஏன்னா இன்றைக்கு நீங்க வந்தே மாதரத்தை நீங்க பாடலன்னு சொன்னா உங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கிற வகையில, அவமதித்தால் சிறை தண்டனை விதிக்கிற வகையில சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை பாஜக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அப்ப அந்த வந்தே மாதரம் பாடப்படுவதில் என்ன சிக்கல் இருக்கு? வந்தே மாதரம் நம்முடைய தேசிய முழக்கம் தானே, அது ஒன்றும் பெரிய தவறு இல்லையே நீங்க நினைச்சாலும் அந்த பாடலில் இருக்கிற வரிகளில இஸ்லாமிய சகோதரர்களை அவமதிக்கிற வரி இருக்குது. கொடுமையாக அவர்களை ஒரு மாற்றாந்தாய் மனப்போக்கோடு இஸ்லாமியர்களை வெறுப்பாக பார்க்கிற வரிகள் அதுல இடம்பெற்றிருக்கு. இஸ்லாமியர்லாம் தப்பானவன்னு சொல்லக்கூடிய வரிகள் இருக்கு. அவன்லாம் நம்ம நாட்டுக்கு உகந்தவன் அல்லன்னு சொல்லக்கூடிய மாதிரி மோசமான வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு. அதனால அந்த காலகட்டத்திலேயே அந்த வார்த்தைகள் நீக்கப்பட்டது 2 ஸ்டான்ஸா தான் பாடினாங்க. ஆனால் மீண்டும் அதை சேர்த்து இந்த பாஜக அரசாங்கம் மதவெறியோடு மத காழ்ப்புணர்ச்சியோடு இஸ்லாமிய வெறுப்போடு அதை கொண்டு திணிக்க பார்க்கிறது. இது அயோக்கியத்தனம் என்று பார்லிமெண்ட்லயே ஆதாரத்தோடு போட்டு பொளந்திருக்காரு ஆராசா. திமுகவை சேர்ந்த நம்ம எம்பி, நீலகிரி தொகுதி எம்பி ஆராசா. இன்றைக்கு அவர் ஆடிய அந்த ஆட்டம், பாஜக அடிச்சான் பிடிச்சான்னு ஓட்டம் ஓடி போயிட்டாங்க. அதோடு அவர்கள் அதுக்கப்புறம் அவையை முடிஞ்சு போச்சு. இவர் பேசுற பேச்சுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு போட்டு பொளந்திருக்காங்க அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்லணும். என்ன பேசினாரு, என்ன சொன்னாரு? இன்னொரு விஷயம் அவர் சொன்னார் என்னன்னா, நீங்க வந்தே மாதரத்தில் அந்த வார்த்தைகளை நீக்குவதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அது ஒரு மொழிக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக இருக்கிற வார்த்தைகள், அதனாலதான் அதை நீக்க சொல்றோம் நாங்க. நீங்க அதை ஏன் திணிக்கிறீங்க? உங்க மதவெறி ஆட்டத்தை மக்கள் மேல திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது இன்றைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து சிக்கலும் அதுல வருது. மனோன்மணியம் சுந்தரனார் அவர் எழுதிய அந்த தமிழ்த்தாய் வாழ்த்துலையும் அந்த விஷயத்திலையும் அப்புறம் சில முக்கியமான வரிகளும் தமிழ்த்தாய் வாழ்த்துல இடம் பிடித்திருந்த அந்த வரிகளையும் நீக்கி இருக்கிறது திமுக அரசாங்கம். குறிப்பாக கலைஞர் அவர்கள் நீராறும் கடலொடுத்த பாடும்போது அதுல இருந்த சில விஷயங்களையும் அவர், அந்த வார்த்தை என்பது நிச்சயமாக இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை, ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை, அவர்களுக்கு மன காயத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. அதனால அந்த வார்த்தை வேண்டாம், அந்த வார்த்தையை நம்ம எடுத்துருவோம். அது ஏற்கனவே அந்த மொழி அழிஞ்சு போய் செத்து போயிருந்தாலும் அதையும் பேசுகிற அல்லது அதையும் விரும்புகிற சில பேருக்கு அது வருத்தமாக இருக்கும். அதனால அந்த வார்த்தைகளை நீக்கி விடலாம் சொல்லி நீக்கி விட்டு தான் இன்றைக்கு அது பாடப்படுவதாக, அதற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது அன்றைய முதலமைச்சராக இருந்த திமுக தான். திமுக தலைவர் கருணாநிதி தான் கொண்டு வந்தாரு. அப்ப கருணாநிதி செய்த மிகப்பெரிய ஒரு பெரிய மரியாதை, மிகப்பெரிய ஒரு மாண்பு, அந்த மற்ற மொழி அல்லது மற்ற மதத்தினர் மீதான ஒரு நம்பிக்கை அளிக்கும் வார்த்தைகள் ஏன் உங்களுக்கு இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே கலந்து கட்டி இன்றைக்கு போட்டு பொளந்திருக்காரு. நான் பேசுனதை விட அவரே பேசுனதை நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப அது தெளிவாக புரியும். அதனால அவர் என்ன பேசினாருன்றத நீங்க கேட்டுருங்களேன். நிர்ணய சபையினுடைய தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைமையில் தேசிய பாடலாக ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பது உண்மை. ஆனால் இந்த மசோதாவில் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி பக்கிங்கம் சாட்டர்ஜி என்பவரால் எழுதப்பட்ட
வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்திற்குள்ள மரியாதையை தர வேண்டும். அதை தரவில்லை என்றால் குற்றம், சிறை தண்டனை, அபராதம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவங்க மசோதாவில் சொல்லியிருக்கிறது பக்கிங் சாட்டர்ஜி எழுதின வந்தே மாதரத்தினுடைய எழுதப்பட்ட பாடலைனா தப்புங்கிறாங்க. அதுக்கு அப்ரூவல் ராஜேந்திர பிரசாத்தும் அரசியல் நிர்ணய சபையும் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய பொய். அரசியல் நிர்ணய சபையில் வந்தே மாதரம் பாடல் தேசிய பாடலாக ஒப்புக்கொள்ளப்பட்டது உண்மை. ஆனால் எதை ஒப்புக்கொண்டார்கள் என்றால் அதில் 4 பத்தி இருக்குது. மொதல் 2 பத்தி தேசத்தை பற்றியது, மீதி 2 பத்தி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. இது 1930 பிரச்சனையாகி 35-37 கடைசியாக ராஜேந்திர பிரசாத், தாகூர், சுபாஷ் சந்திர போஸ், பண்டித நேரு, மகாத்மா காந்தி, இன்னும் சொல்ல போனால் ஷியாமா பிரசாத் முகர்ஜி எல்லாரும் முடிவு பண்ணி, ஆமாம் இந்த பாட்டில் கடைசி 2 ஸ்டான்ஸா முஸ்லீம்களுக்கு எதிரானது, இது பாட தகுதியற்றது என்று காங்கிரஸ் காரிய கமிட்டியில் விட்டாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் காரிய கமிட்டியும் அரசியல் நிர்ணய சபையில் செயல்பாடுகளும் அன்றைக்கி ஒன்று தான். அவர்களால் விடப்பட்ட பாடலைத்தான் இந்த தேசிய பாடலாக அரசியல் நிர்ணய சபையில் ராஜேந்திர பிரசாத் முன்மொழிந்தார், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதெல்லாம் விட முக்கியம், கடைசி நாள் அரசியல் நிர்ணய சபையில் பாடப்பட்ட பாடல் இந்த 2 ஸ்டான்ஸாக தான். பாடப்பட்ட பாடல் 2 ஸ்டான்ஸாக தான். இன்றைக்கி வெப்சைட்டில் அதுக்கப்பா இன்றைக்கி வெப்சைட்டில் வந்தே மாதரம் பாடல்னா 2 ஸ்டான்ஸாக தான் இருக்குது. வந்தே மாதரம் பாடல்னா வெப்சைட்டில் பிஐபியில் 2 ஸ்டான்ஸாக தான் இருக்குது. பாருங்கள், இன்னைக்கு காலையில் டவுன்லோட் பண்ணேன், 2 ஸ்டான்ஸாக தான் இருக்குது. அப்போது அரசாங்கத்தினுடைய வெப்சைட்லேயும் 2 பேராக தான் இருக்குது. அரசியல் நிர்ணய சபையிலும் 2 பேராக தான் பாடியிருக்கிறாங்க. பாடினவங்க யாருன்னு இருக்குது, லட்சுமிகாந்த் மைத்ராங்கிற ஒரு அம்மா தான் பாடியிருக்காங்க, அவங்களோட சேர்ந்து பாடியிருக்காங்க. அதான் கடைசி. அப்போது அரசியல் நிர்ணய சபையில் பாடப்பட்ட பாடல் 2 பத்தி, ஒப்புக்கொள்ளப்பட்டது 2 பத்தி, இன்றைக்கி பிஐபியில் ஒத்துக்கிட்டது 2 பத்தி. அப்படின்னா அரசியல் சட்டமே அரசியல் நிர்ணய சபையிலிருந்து தான் வந்துச்சு. அப்போ நீங்கள் அரசியல் நிர்ணய சபையை தாண்டி போனீங்கன்னா நீங்கள் பாடுற பாடல் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. நான் உதாரணத்துக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். ஒருவேளை இந்த பாட்டுக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கல, நீங்கள் தண்டிக்கிறீங்க, இது தேசிய பாடலே அல்ல, நிர்ணய சபையில் சொன்ன பாடல் வேறு, இதுக்கு என்னை தண்டிக்க முடியாது அப்படின்னு கேஸ் போட்டாவோ, அல்லது நாளைக்கு நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட இந்த சட்டமே தப்பு, இது அரசியல் நிர்ணய சபைக்கு எதிரானது, ராஜேந்திர பிரசாத் சொன்னதுக்கு எதிரானது அப்படின்னு சொன்னாவோ என்ன பண்ணுவாங்க? இதை நான் இன்றைக்கி அமெண்ட்மெண்ட்டாக சொன்ன உடனே பதறி போச்சு அரசாங்கம். உடனே அவசர அவசரமாக முடிக்கிறாங்க. நான் 2 மணிக்கு அமெண்ட்மெண்ட் கொடுக்குறேன், 3:30 மணிக்கு கொண்டு வராங்க, முடிச்சிட்டாங்க. இது ஒரு அரசியல் சட்ட மோசடி, இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்களுடைய தலைவர் சார்பிலும் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏற்கனவே ஒரு பக்கம் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட நிலையில் இப்போ இந்த மசோதாவும் கொண்டு வந்ததுனால நீங்கள் அதில் தான் ஒன்று பார்க்கணும், இவங்களுடைய நாகரிகம் எப்படின்னு தெரிஞ்சுங்க. இவருடைய நாகரிகம் எப்படின்னு தெரிஞ்சுங்க. கலைஞர் மனோன்மணியம் சுந்தரனாருடைய பாடலிருந்து நீராறும் கடல் உடுத்த பாடல் கொண்டு வந்தார். கவனமாக கவனிங்க. நீராறும் கடல் உடுத்த பாடலில் இடையில ஒரு வரி வருது, ஆரியம்போல் உலக வழக்கு அழித்து ஒளிந்து சிதையாவுன் சீரிழமை. அப்போ ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து அப்படிங்கிற வாசகம் உண்மைதான். ஆரிய அன்னைக்கு இல்லை, சமஸ்கிருதம் இல்லை. ஆனாலும் கூட கலைஞர் நாகரிகமானவர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ் பாடலை கொண்டு வரும்போது இது ஆரியர்களுக்கு எதிராக இருக்கிறது, இது ஒரு சமுதாயத்துக்கு எதிராக இருக்கிறது, இது சமஸ்கிருதத்துக்கு எதிராக இருக்கிறது, அதையே செத்து போன மொழி நம்ம சொல்லணும், அது செத்து போயிருந்தா கூட அப்படி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது யாரையாவது புண்படுத்தும் அப்படிங்கிற நாகரிகம் கலைஞருக்கும் திமுகவுக்கும் இருந்துச்சு. அதனால தான் நீராறுங்கடல் கொடுத்த பாடலில் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை அப்படின்னு வர பாடலில் ஆரியம்போல் உலக வழக்கறிஞர்கள் எடுத்துகிட்டு வந்த வரியை எடுத்துகிட்டு தான் பாடுறோம். இது தமிழ் தாய் வாழ்த்து. இது கொண்டு வந்தவர் கலைஞர். கலைஞருக்கு நாகரிகம் இருந்தது, திமுகவுக்கு பண்பாடு இருந்தது, அந்த அரசுக்கு பண்பாடு இருந்தது. நீங்கள் ஒரு பாடலை கொண்டு வரீங்க. அதே மாதிரி நீராறுங்கடலுடத்தில் எப்படி ஒரு இனத்தை, ஒரு மொழியை, சமஸ்கிருதத்தை அழிந்து ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே முஸ்லீம் அழியணும்னு சொல்கிறீங்க, முஸ்லீம் ஒழியணும்னு சொல்கிறீங்க, அவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறீங்க. அந்த 2 வரி எடுக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கலைஞர் எடுத்தார்ல, தமிழ் தாய் வாழ்த்து, தமிழை வாழ்த்துங்க, ஏன் ஆரிய ஒழிகன்னு சொல்கிறீங்க? அப்போ கலைஞருக்கு இருந்த அந்த நாகரிகம், அந்த பண்பாடு, அந்த 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 பக்குவப்பட்ட உணர்ச்சி இவங்களுக்கு இந்த ஆட்சிக்கு இல்லையே. நீ கொண்டு வர அந்த பாடலில் எப்படி நீராறுங்கடல் 2 பத்தி எடுத்தீங்களோ அதே மாதிரி எடுக்க வேண்டியதானே? இதுதான் கலைஞருக்கும் இவர்களுக்குள்ள வித்தியாசம், திமுகவுக்கும் பிஜேபிக்குள்ள வித்தியாசம். மக்களை இப்போ நீங்கள் கேட்டீங்க, அவர் பேசுனதை கேட்டீங்க. இதுதாங்க ஆராசா பார்லிமெண்ட்ல பேசினாலும் இங்க என்ன பிரச்சனை இருக்குன்றதையும் அங்க அடிக்கோடிட்டு பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாகவே இருக்கிறார் ஆராசா. இந்த ஆராசாவை தான் எப்படியாவது கைது பண்ணி எப்படியாவது உள்ள வச்சு அல்லது பாஜக தன் பக்கமா இழுத்துக்கலான்னு
ரொம்ப முயற்சி எடுத்தாங்க. மோடி அரசாங்கம் பதவிக்கு வந்ததே ஆராசா வச்சுதான். ஆராசா மீது ஒரு அபண்டமான ஒரு பச்சை பொய்ய பழிய சுமத்தி 1,70,000 கோடி 76,000 கோடியை வந்து கொள்ளையடித்தார்கள். திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து ஒரு பொய் பரப்புறாங்க. 1,70,000 கோடி எத்தனை சைபர்னே தெரியாது. ஆனால் அந்த வழக்கை இவர் கைது பண்ணி உள்ள இருந்தா கூட, திகார் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு கூட இவரே வழக்கறிஞராக இருக்கிறதுனால தானே வாதாடி கடைசி நாள்ல அந்த நீதியரசர் ஓபி சைனி அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாது. அவர் சொன்னார், நான் கடைசி நாள் வரை காத்திருந்தேன், தீர்ப்பு வாசிக்கிற கடைசி நொடி வரை இவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கான ஆதாரங்கள் யாராவது கொண்டாந்து கொடுப்பாங்கன்னு காத்திருந்தேன். ஒருவர் கூட வரவில்லை என்பதனால், ஒரு ஆதாரம் கூட எனக்கு வரவில்லை என்பதனால் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்கிறேன்னு 2G வழக்குல இருந்து விடுதலை செய்தார். இதற்கு இவரே வாதாடி வெற்றி பெற்றுவிட்டு மீண்டும் மக்கள் மன்றத்தில் வந்து என் மீது சுமத்தப்பட்டது அனைத்தும் பொய், அதுல துளி அளவு உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி நீலகிரி மக்கள்கிட்ட நின்று எந்த மக்கள் அவரை தோற்கடித்தார்களோ அதே மக்கள்கிட்ட மறுபடியும் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். இது ஆராசாவுடைய சாதனைகள்ல எத்தனையோ இருக்கு. அதுல இதெல்லாம் ஒரு சாதாரணம். அப்படிப்பட்டவர் தான் இன்னைக்கு வந்தே மாதரத்துக்கு எதிராக மீன்ஸ் வந்தே மாதரத்துல பாஜக அரசாங்கம் நைஸாக வாழைப்பழத்தில் எப்படி ஊசி ஏத்துகிற செயலை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் இங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஏற்பட்டிருக்கிற அதில் இருக்கிற பல விஷயங்களையும் அங்கே போட்டு உடைச்சிருக்காரு. இதெல்லாம் நாம் பேச வேண்டும், இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில தான் இது உங்கள் பார்வைக்கு வந்திருக்கு. மக்களே, இந்த வீடியோல பேசப்பட்டிருக்கிற விஷயம், நீங்கள் பார்த்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசுவதற்கு உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.